ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பாத வீக்கம் அதிகமாக இருக்குது, தூக்கமின்மை. ஒருவருக்கு இந்த 3 பிரச்சனை, இது நிறைய பேருக்கு இருக்கலாம். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, அதனால நமக்கு கண் எரிச்சல் இருக்கும், ஒரு சாந்தமான மனநிலையில் நம்ம எப்பொழுது இருக்க முடியாது, ஒரு இரிட்டேஷன்லேயே இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதே மாதிரி பாத வீக்கம் நமக்கு உடலில் ஏற்படுகின்ற நீரினுடைய தன்மைகள், கழிவுகள் சரியாக வெளியேறாத நிலை, லிவர்னுடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா பாத வீக்கம் ஏற்படும். அதே மாதிரி தூக்கமின்மை, இது நமக்கு டிப்ரெஷன், டென்ஷன், எடுக்கக்கூடிய உணவு முறை. ஸோ இதற்கு நாம் என்ன மாதிரி பயிற்சிகள்னு பார்க்க போகிறோம். இது நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்பிக்கையோடு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆசனம் பார்க்க போகிறோம், முத்திரை பார்க்க போகிறோம், ஒரு எளிமையான மூச்சு பயிற்சியும் பார்க்க போகிறோம். ஸோ அதோடு சேர்ந்து ஒரு தியான நிலை, எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் மனிதனுடைய உடலுக்குள் இருக்கின்றது. நம்பிக்கையோடு இந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம், யோகாசனம், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும், பாத வீக்கத்துக்கு தீர்வு கிடைக்கும், தூக்கமின்மைக்கும் தீர்வு கிடைக்கும், நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய நிலையும் கிடைக்கும். உடம்பில் அதிக உஷ்ணம் இருப்பதற்கு நாம் ஒரு சின்ன குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பாத வீக்கம் வராமல் இருப்பதற்கு, நம்ம உடம்புல உஷ்ணம் சமமாவதற்கு அர்த்த பத்மாசனம், பத்மாசனம் அப்படிங்கிற 2 ஆசனங்களையும் பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து சில முக்கியமான முத்திரைகள், அந்த முத்திரைகள் செய்யும் பொழுது நல்ல ஆழ்ந்த நித்திரை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை பார்க்க போகிறோம். தூக்கம் வருவதற்குரிய பிராண முத்திரை பார்க்க போகிறோம். அதே மாதிரி வருண முத்திரை பார்க்க போகிறோம், சூரிய முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த முத்திரைகள் எல்லாம் பயிற்சி பண்ணும் பொழுது இப்பொழுது இவர்கள் என்ன பிரச்சனைக்கு சொல்லியிருக்காங்களோ 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், நிச்சயமாக முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அர்த்த பத்மாசனம், பத்மாசன நிலைகள். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அர்த்த பத்மாசனம் பில்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். 2 கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மாற்றி பண்ண போகிறோம். இந்த கால் மாற்றி பண்ணுறோம். கை சின்ன முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. முப்பது செகண்ட் நார்மல் பிரீத்திங்ல இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலை மாற்றி அர்த்த பத்மாசனம். 2 கால் நீட்டிக்கோங்க. அடுத்த கால் மாற்றிக்கிடுதேன். இந்த கால் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. முப்பது வினாடிகள் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனம் போட போகிறோம். கால் நீட்டிக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கால், அப்புறம் அடுத்த கால். 2 கை சின்ன முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. ஆழ் மனதில் எனக்கு நல்ல இன்று முதல் எனக்கு நல்ல நித்திரை, நல்ல ஆழ்ந்த நித்திரை, தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், டென்ஷன்,
உள்ளத்தை விட்டு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். முப்பது வினாடிகள் நார்மல் பிரீதிங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ முத்திரைகள் சுகாசனத்தில் பண்ண போகிறோம். பாத வீக்கம் வராமல் இருப்பதற்குரிய வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக தூக்கம் வரலை அப்படின்னா லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கும். தூக்கம் வருவதற்கு லிவருக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னோட மேத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்திலே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 முட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இப்போ வரண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னோட மேத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. எளிமையான பயிற்சிகள். தொடர்ந்து நம்பிக்கையோடு காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உறக்கத்தில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 48 நாட்கள் எந்த ஒரு பலன் எதிர்பார்க்காமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். முடிந்த அளவு காலையில் சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி 6லேருந்து 6:30க்குள்ளே மாடியில் இல்லை திறந்த வெளியில் அழகாக பயிற்சி பண்ணுங்கள், ஒரு மேட்டு விரித்து. அதே மாதிரி மாலையும் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.